மற்றொரு அண்மைச் செய்தி. மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்கள் 2 வாரத்தில் வெளியேற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. மறுவாழ்வு அளிக்காமல் மக்களை வெளியேற்றும் நோக்கில் மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். மதுரை மாவட்டம் சென்னை உடைப்பு பகுதியைச் சேர்ந்த மலைராஜன், பெரியசாமி, அழகர், லட்சுமி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். அதில் சென்னை உடைப்பு கிராமத்தில் 350 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக 2009ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் இதற்கான இழப்பீடு முடிவு செய்யப்பட்டு அனைத்து நபர்களுக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் மறு குடியமர்வு மற்றும் மறுவாழ்வு தொடர்பாக எவ்விதமான முறையான திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்றும் தொழில் பயன்பாட்டிற்காக நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்வு ஆகியவற்றை செய்தி தர வேண்டும் என்றும் 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட விதியும் இதனை உறுதி செய்வதாகவும் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் ஆனாலும் இப்பகுதி மக்களை வெளியேற்றும் நோக்கில் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் எனவே மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வு வசதிகளை செய்து தராமல் நிலம் கையகப்படுத்துதல் விதிகளை அமல்படுத்துவது செல்லாது என உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்கள் 2 வாரத்தில் வெளியேற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் அடுத்த 2 வாரத்திற்குள் மதுரை மாவட்ட ஆட்சியர் தகுதியான நபர்களுக்கு மறுவாழ்வு நிலம் வழங்க வேண்டும் என்றும் மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது.